ரோஹின் வெங்கடேஷன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் லியோவை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சு வந்திருக்காங்க. நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், தி ஒன்லி ஃப்ரெண்ட் ஹூஸ் ஹியர் டு விஷ் ஹிம் வெல் நான் மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் லியோ வந்து எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு க்ரியேட்டிவிட்டிக்கும் நான் இயக்குனர் ஆனதுக்கும் முதல் காரணம் வந்து லியோ தான். ஒரு சின்ன ஐடியா, நாங்கள் விஸ்காம் ஒன்றா படிக்கும்போது ஹி வாஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், நான் வந்து பிஎஸ்சி. நான் ஜூனியர் ஆர் சீனியர் அந்த மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாடா போடான்னு அவரை பேசுவேன், இங்கே தான் மேரை நாகரிகம் அப்படி இப்படின்லாம் வாங்க பொங்கலாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு திடீர்னு காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு கேமரா என்ன எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்லி பர்சன் ஐ நியூ இஸ் லியோ. அவரும் எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஓவேஷன் டைமில் வந்து பைக்கில் உட்கார வச்சு விரட்டி கூத்து பட்டுறாங்க, எங்கேன்னு கூப்பிட்டு போய் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வா அது இதுன்னு சொல்லி ஓடுனதுனால எனக்கு தெரியும். எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு அவர் சொன்னதுனால எனக்கு அவரை டெக்னீஷியனாக தெரியும். அந்த டைம்லேருந்து இங்கே எல்லாரும் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஒரு ஐடியாவோட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கேயே நமக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னும் போது ஹி வில் கம் ஆஸ் அ சப்போர்ட் த்ரூ த ப்ராசஸ், நாட் ஜஸ்ட் எடிட்டிங். முதல்லேருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹில் பி தேர் வித் யூ. அது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு லவ், சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க டில் த ப்ரொஜெக்ஷன் ஹில் பி தேர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டில் தட். எங்களோட நண்பர், எங்களோட படித்தவர் வந்து சங்கம் சினிமாஸோட ஓனர் மிஸ்டர் சேத்து, என்னோட கிளாஸ்மேட். எனக்கு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. நாங்கள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்டை அது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால வந்து அதை வந்து தேட்டரில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணு. பிகாஸ் அப்போ தான் கியூப்லாம் வந்துச்சு, அப்போ தான் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ வி டென்ட் நீட் அ ஃபிலிம் ரீல் டு ப்ரொஜெக்ட். உடனே கன்வர்ஷன்லாம் பண்ணி டில் தட் ப்ரொஜெக்டர் வாஸ் சேஞ்ச்டு. அந்த படம் ஓடிட்டு இருந்தது. மை லாங்கஸ்ட் ரன்னிங் ஃபிலிம் வாஸ் ப்ராபப்ளி தட். ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஹி நாட் ஷை அவே ஃப்ரம் ஆஸ்கிங் எனி திங். ஒரு ப்ராஜெக்டுக்காக பயங்கரமாக வேலை பண்ணுவார். இட்ஸ் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஓன் தட் ப்ராஜெக்ட் அஸ் ஹிஸ் ப்ராஜெக்ட். இது வந்து அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரம் தான். அந்த விதத்தில் வந்து லியோவை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு, நான் படித்தேன். எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு அம்யூசிங்காக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய ஐடியாலஜிஸ் எல்லாம் உள்ளே போட்டு புதுசாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜயானி சார், தேங்க்யூ. அவருக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலை வெளிப்பாட்டின் ஒரு மகுடம், எல்லையற்ற பாராட்டுக்களை பெற்ற, ஆழத்திலிருந்து யோசித்த, அருவி, வாழ் என்று அற்புதமான படங்களை கொடுத்த இயக்குனர் அருண் பிரபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சக்தி திருமகன் பற்றி ஒரு அப்டேட்டு படம் முடிஞ்சிருச்சு. படம் நல்லா வந்திருக்கு. லியோனா வந்து காலேஜ் சீனியரு. ஸோ லியோனா எடிட் பண்ண படங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். படத்தோட ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட். சூப்பராக இது வந்து ஒரு கரெக்டான அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சூப்பர். சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் நான் பார்க்குறேன்னா, சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட். ஸோ அவர் ப்ரொடியூசராக தாண்டி அவர் ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயங்களில் கூட நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார், 4 மணிக்கு கால் பண்ணாலும் பேசுவார். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர், கிரியேட்டர்ன்றதுனால மெயினாக எனக்கு அது ரொம்ப முக்கியம். இது இந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது ஒரு ப்ரிவிலேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியுது. அது மட்டும் தாண்டி என்னையும் நம்ம கேட்குறத தாண்டி சில விஷயங்கள் அவர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்தில். தென் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். அஜய்க்கு நான் மீட் பண்ணும்போது எப்படின்னா, சில டைம் அஜய்க்கு ஃபோனில் பேசும்போது சார்கிட்ட பேசினா அஜய்கிட்ட பேசினா தெரியாது, ரெண்டே ஒரே மாடுலேஷனில் இருக்கும். ஸோ அப்படிலாம் படம் பார்க்கும்போதும் நல்லா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார். சார் எப்படி புது டேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒரு புது ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து மட்டும் இந்த கேரக்டரில் எழுதும் போது இந்த ஏஜில் அஜய் மாதிரி ஒரு ஹீரோ இருக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. என்னன்னா ஆக்சுவலாக அஜய் வந்து ஆக்சுவலாக ஒரு மசாலா கமர்ஷியல் ஹீரோ அவர். நிறைய நான் அவர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ரீசெண்டாக நாங்கள் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தோம். அதில் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக அப்செட்டாக இருந்தார். என்ன ரீசன் தெரியல, யோசிச்சுட்டே இருந்தோம். அஜய் என்னாச்சு அஜய், படம் பார்த்து நல்லா தானே இருக்கு? இல்லை சார். சரி என்னாச்சு, என்ன சொல்லுங்கள், படத்தில் என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அது அந்த டாம் க்ரூஸ் வந்து ஜெட் சீக்வன்ஸில் வந்து ரோப் போட்டு பண்ணியிருக்காரு சார். நானும் அந்த ரோப் இல்லாமே பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அஜய் நான் மேலே கீழே பார்த்துட்டு, ஆமாம் சார் ஆக்சுவலாக டாம் க்ரூஸ்க்கும் எனக்கு ஒரு ரெண்டு வித்தியாசம் தான். அப்புறம் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்ல ஆக்ஷன் ஹீரோ, நான் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற மாதிரி அவர் நிறைய இங்கிலீஷ் காமெடியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வித்தியாசம் சொன்னார், அது இன்னும் பயங்கரமான வித்தியாசமா இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வந்து அங்கதான் சார் ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஆக்ஷன் பண்ணா தியேட்டர்ல மட்டும் தான் அதிரும், நான் ஆக்ஷன் பண்ணா இந்த உலகமே அதிரும்ன்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அஜயோட பழகிறதுக்கு சான்ஸ் கொடுத்த விஜயாண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். இல்லை சார் ப்ளீஸ் சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஸோ சஸ்ஸருக்கு அப்புறம் அஜய் வச்சு நான் டேரக்டரா சார் எப்படி என்ன சினிமாட்டோகிராஃபரா டெபியூ இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இப்போ என்னை நம்பி என் மேலே வச்சுக்கிற பிலீஃப்க்கு என்ன டேரக்டரா ஸ்கிரிப்ட் கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த லைஃப்பை நான் மறக்க மாட்டேன் சார். நான் எப்படி சலீமில் எப்படி சினிமாட்டோகிராஃபரை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி அஸ் அ டேரக்டரா கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றேன் சார். அஜய் தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஸோ நான் சும்மா இது பண்ணா சொன்னேன். அஜய் உண்மையிலேயே டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். யாரோ சொன்னாங்க இப்போ, ஆக்சுவலாக நான் கூட ஃபோன்ல பேசும்போது விஜயானி சார் பேசுறாரா அஜய் பேசுறாரான்னு தெரியாம நானே கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். அதே பாடி லாங்குவேஜ் சார். இப்பதான் இன்டர்வியூல எப்படி லைக் இன்டர்வியூ யாராவது கேட்கும்போது சின்ன தக்கா ரிப்ளை பண்ணுவோம்ல, அது ஆல்மோஸ்ட் அஜய் கிட்ட அப்படியே டிட்டோவா இருக்கும். அஜய் நிறைய உண்மையா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே அஜய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். லியோவோட ஒர்க் பண்ணதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. திஸ் கண்டென்ட்டோடு வரும்போது இந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய சேலஞ்சிங் ஒர்க் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை, நல்ல சின்ன நர்வஸ். அஜய் ஹாஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாப், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டீம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராவில் பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். எல்லாம் தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார், பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன், ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து, இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன், போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம்.
ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுட்டி நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே. நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணுன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிருவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார் தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ் நம்ப வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பிரஸ் நண்பர்கள் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்க இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்க உங்க ஆதரவு இல்லாம, மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் இங்க வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட நான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி பிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில வாட்டி நான் எல்லாம் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம். சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி, நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பா இல்லை ராஜ், நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ரைவல் பண்ணி, பட் அதில் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார், வந்தார். ஹிஸ் டெடிகேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிகேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மாதவி சங்கர் சார், தேங்க்யூ சார். அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார், எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. பட இயக்குனராக இன்று அறிமுகமாகும் லியோ ஜான் பால் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றி சொல்லணும், பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். 2வது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால அவங்களுக்கு நன்றி. 3வது சார், விஜயாண்டி சார் மட்டும். நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன். என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனர் ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவகுமார் சாரோடலாம் இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி அந்த சைடில் இருப்ப ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடுவோம். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்டர். ஸோ இதை மாதிரி இருந்துன்னா இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும்
அது டைரக்ஷன் ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சார்ல ஆரம்பித்து நலன் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் வந்து என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாயவன் படம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டைரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோஹினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஹினி என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த ஆரம்பம் தான் இந்த மேடை. ஸோ அதனால தான் ரோஹினை கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயானி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம். நானும் என்னோட நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும் அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். சார் வந்து முடிக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து 1 by 1 எனக்கு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கோடியில் 1 ஒர்க் கொடுத்தாரு. ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லரு, அவரோட தொடர்பிலே இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக். என்னுடைய படத்துடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங். ரிதம்னு நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசைக்கு கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணுன்னு சொல்ல போகுது கூட, அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடும்ன்ட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண. 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய டைரக்ஷன் டீம், கோ டைரக்டர் பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே இம்மீடியட்டாக ஷெட்யூலிங் பண்ணுங்க. எல்லாமே விறுவிறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு எல்லாமே அவர் தான் காரணம். கோ டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸை ரெஃபர் பண்ணார். எல்லாமே சூப்பர் டீம். அண்டு மார்கன் படம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் இல்லை என் கூட. அவர் இயற்கை எழுதிட்டார். அவர் சித்தர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுள்ள ஒருத்தர். போகர், அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு ஐடியா சொன்னார், இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம், ககன மார்கன்ற அதுக்கு அவர் வேறு பேர் சொல்லியிருப்பார். அது வந்து பரகாய பிரவேசம். இந்த பட த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது. நம்ம ரொம்ப கிட்டிஷாக சொல்லலாம், அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்னைக்கு அது மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ககனமார்கன்ற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்லிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நண்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் 1 வருஷம் எனக்குள்ளே அது படமாக ஊற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றின நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு சித்தர் பாடல். அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர், இல்லைன்னா மச்சேந்திரர். அவருடைய பாடல், கவன குழியை கொண்டு அதனாலே ககனமார்கந்தனிலே அகனமாய் சென்று சதுரகிளிக்கு போய் குதுகலித்தேன். இதுதான் அந்த பாடல். அதில் இருக்கிற ககனமார்கன்.
அதாவது ஒரு கவனக்குழிகைன்னா ஒரு மருந்து, அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகனமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதை வந்து ஒரு படமாக பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். இந்த கதைக்கு வந்து இந்த கதைக்கு தண்ணீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ். அதுக்காக இருக்கிறதுலே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தேன். ரொம்ப புதுமையான, அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது, சுனை நீர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை, சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காளங்கி சித்தர் கோயில். அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும், 5-6 கிணறு. அங்கே வந்து அதில் குளித்தா உடம்புல இருக்கிற நோய்கள், ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்கலி. அது மாதிரி அந்த மலையில் ஏறுனா ஒரு 50-60 கிணறு அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மைனிங். ஸோ இப்படி ஒரு கோயில் அது. அங்கே காளங்கி சித்தரோட கோயில் அதுதான். அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட. அவர் ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்டு சின்ன பையனாக ஆகிட்டாருன்னு ஒரு கதை அங்கே இருக்குது. அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்தது. அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க, மீனாகவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க, எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. எனக்கு திரைக்கதையாக இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் யார் பண்ணுறா, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி, இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட், அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது, இதை யார் பண்ணுறான்னு கேட்டார். நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகரியில் இருக்கணும்ன்ட்டு. இப்போ சார் அஜய் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அஜய் எனக்கும் தெரியும், கோடியில் ஒரு படத்துலேருந்து ஏடியாகவும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார், தமிழ் அறிவுன்ற கேரக்டர். ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு, ப்ளஸ் ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் ஸ்டேனிங் சொல்லணும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம். உடனே ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சார், பிரமாதமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக். இதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதேமாதிரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார். அவருக்கு அந்த ஆர்வம் நிறைய இருக்குது. அவர் ஏடியாக இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, ஐடியா சொல்லுவார். இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 20 அடி தண்ணி கீழே, அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். 20 அடி 10 அடியிலே உங்களுக்கு காதில் வலிக்க ஆரம்பிச்சிடும். 20 அடியில் போய் ஒரு 20 செகண்ட்ஸ் நான் டீப் ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிக்கலி அவங்க டைவிங் டீம் வந்து சூட் போட்டு பண்ணுவாங்க. அஜய் வந்து ஒரு நார்மல் பேர் பாடியிலே பண்ணியிருக்காரு அது. ஸோ 2 நாள் அந்த ஷூட் நடந்தது. எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன், அது பண்ணவே முடியாது யாரும். நான் கூட அந்த எனர்ஜியில் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். அவர் உண்மையாலுமே பண்ணிட்டார் கண்மூடித்தனமாக. வந்து ஒரு வாரம் கழித்து அவர் பயங்கர ஹெல்த்தில் ஏதோ நீர் கோத்துருச்சு அவருக்கு தலையில். ஸ்கேன்லாம் காமிச்சார், பயந்துட்டேன். ஒரு பெரிய ரிஸ்க் அது. அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம் நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் டைரக்டர்ஸ் எவ்வளோ உறுதுணையோ அது மாதிரி எனக்கு 2 பேர் நான் அதிகபட்சமாக நான் அவங்கள சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்று யுவா, அவருடைய என்னுடைய ரைட் ஹேண்ட். இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் ராஜா. இதுதான் ஆர்ட் டைரக்டர் ராஜா. பிரமிப்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஹீரோ வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் மைண்டில் ஒன்று இந்த ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் கூட. ஸோ அவன் வீடை வந்து ஒரு எளிமையான வீட்டை எவ்வளோ அழகாக அவன் வரைஞ்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது விஷுவலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேட்டர்லேயும் இன்னும் ரசிக்க முடியும். படம் முழுக்க அந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்ட் இருக்குது. யுவா வந்து எனக்கு ஈக்குவலாக என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு கேமராமேன். அவருக்கு பயங்கர எடிட்டிங் சென்ஸ் இருக்குது.
ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்ட கமிட்மெண்ட் டேட்குள்ளே முடிக்கணுங்கிற புரிதலோட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாரு. அது அண்டர் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் ஷூட் பண்ண முடியாது. அப்படி ஒரு டீம் இவர் மும்பையில் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய செகண்ட் யூனிட் சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ், அவரை பற்றி நான் சொல்லணும். டெஃபினட்டாக ப்ரில்லியண்ட்டான ஒர்க்கு. அவருமே பெரிய சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஒன் மோர் பர்சன் விவேக், அப்புறம் ஜிம்பல் நரேன். படம் முழுக்க ஜிம்பல் தான், மூமெண்ட் ஷார்ட்ஸ். டைரக்ஷன் டீம் தெரியும். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சார் அமைத்து கொடுத்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவர் ஒரு காஸ்டிங் டைரக்டரும் கூட இந்த படத்தில். சமுத்திரகனி சார், ஏன் சார் சமுத்திரகனி சார் ஒரு சின்ன ரோல் தான் அது, பட் பெரிய ரோலாக அவர் ஆக்குனது அவர் தான். சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரெஃபர் பண்ணார். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலுக்கு கேஸ்டிங்கே அமையலை, அவர் ரெஃபரன்ஸில் தான் அந்த ரோல் கிடைச்சிது. அண்டு படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பிரிகிடா ரொம்ப சின்சியர், எனர்ஜெட்டிக். அவங்க ஏடியா இருந்ததுனால டக்குன்னு அந்த சீனை படித்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப இந்த ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்ல கேஸ்டிங். அர்ச்சனா வந்து ஹைலி எனர்ஜெட்டிக், அவங்கள அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப துருன்ட்டு அவங்கள மெலோடவுன் பண்ணுறது தான் எனக்கு வேலையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக், பாசிட்டிவ்லி ஸ்பீக்கிங். 4 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் படித்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. ஈவன் அஜய்க்குமே அந்த ஸ்கில் இருக்குது. ஒரு பேஜ் டயலாக், ஒரு மோனோலாக் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணார். அப்படியே ஒரு லென்த்தாக ஒரே ட்ராக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ் வரும் அந்த ஷார்ட்டு. ரொம்ப நல்லா அது மனப்பாடம் பண்ணி கொடுத்தாரு. சித்தர்கள் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, தமிழை கரெக்டாக உச்சரிச்சிருக்காரு. ஸோ இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எடிட்டிங் பிடிக்குமோ ஈக்குவலி எனக்கு மியூசிக் பிடிக்கும். 2 சாங், ஒரு சாங்க்கு 3 மினிட்ஸ் நினைக்கிறேன், இன்னொரு சாங்க்கு 5 மினிட்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் நீங்கள் பார்த்த சாங். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் என்ன நினச்சேன், ஒரு பாட்டு அந்த லவ் சாங், அந்த ப்ரொபோசல் சாங்கில் ஒரு டம்மியாக ஒரு ஐடியா சொன்னேன். இதான் சார் சுச்சுவேஷன், பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா, அவன் நம்பவே இல்லை அந்த பாட்டு முழுக்க. உண்மையாக என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்டே இருக்கான். இதான் சார் சுச்சுவேஷன். அதுக்குள்ளே இந்த சாங்கே முடிஞ்சிருது. சொல்லிடுமா உண்மை எனக்கு சொல்லிடுமான்றது அருமையான லிரிக்ஸ் எல்லாம் வருது. சார் வந்து அதை இன்ஸ்டன்ட் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்டு இன்னொரு ஒரு டைட்டில் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகையே முழுமையாக வெறுக்கிறேன். பியூட்டிஃபுல்லான சாங். ரொம்ப நன்றி சார். இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த அதே டைமில் ஸ்டுடியோவில் இன்னொரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதை மாதிரி நம்ம பண்ணவே முடியாது, நான் பார்த்ததில்லை. ஈக்குவலாக அப்படியே எடிட்டிங்கோடையே பிஜிஎம், ரீல் 1 முடிக்கும் போது அதோடைய பிஜிஎம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரிதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார், உங்கள் டீம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்தியா இல்லைன்னா ஏஷியாவில் நினைக்கிறேன் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருக்கிறார். லைக் டப்பிங், எடிட்டிங், டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ரைட்டிங். அவருடைய ரைட்டர் பழனி சார் பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் என் கூட எடிட்டிங்கில் அவர் தான் வேணும்னு நான் கேட்டு கூட முழுக்க ஒரு கோ டைரக்டர் மாதிரி அவரை ட்ராவல் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி பழனி சார். நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ப்ரெஸ் அண்ட் மீடியா. நன்றி. நன்றி சார். இந்த மேடைக்காக தானே அவர் இவ்வளோ வருஷம் காத்திருந்தாரு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மார்கன் படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகும் லியோ ஜான்பால் அவர்களுக்கு படத்தோட குழுவினரும் சிறப்பு விருந்தினர்களும் மரியாதை செய்வார்கள். சசி சார் இயக்குனர் வந்து இப்போது விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் திரையில் வந்தால் இவர் குரல் நடுங்க. மார்கன் பட விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள், பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்ச அனைத்து சக நடிகர்களுக்கும், முதல்ல விஜய் ஆண்டனி சாரோட நடிகர்னு இன்னும் ரொம்ப நாள் ஆசை. 2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்படியே திருப்பி ட்ராப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனால்
இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலயமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டுச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது டேரக்டர் சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு, அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான். ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும். 2012 அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த 100 ஆண்டுக்கு ஒருத்தர் தான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்ததில் கேள்நில் உணர்நில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அதுதான் ஷார்ப்பாக இருக்கும். அது அஜயோடைய கேரக்டர் ஷார்ப்பாக இருக்க காரணமாக அதுதான். இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இது லியோவுக்கு வந்து சாதாரண படம் இல்லை. அவர் எடிட்டு மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு. எனக்கு லெஃப்ட் அதிகமாக டைலாக் அதுவாக இருக்காது, ஒரு தான் இருக்கா, வேணாம் அது போதும் கவிதை அந்த மாதிரி. ரொம்ப என்னன்னா ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார், எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். அந்த மாதிரி யோசிச்சு சொன்னால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டபிள்யூன் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க, எல்லாம் கடன் தான். மாதம் மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லியிருக்கு சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பியனாக இருக்கட்டும், ஜோஷுவாக இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சுருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது, நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கடன் சொல்லிடுங்க சார், வேறு எதாவது ஆயிரப்போகுது, அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடித்தாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பற்றுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீரெக்கார்டிங்லேயே அவரையும் முடிச்சிருவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனிக்கு கொடுத்து
அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். 5-6 அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக? நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ண விளையாட வருவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்குறேன், அதையும் நான் கற்றுக்குறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தரா? மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தராக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனேஷ் சார், ஆக முடியுமா? சித்தராக முடியுமாண்ணா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தராக? ஒழுக்கத்துக்கிற முடியுமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். நீங்கள் சித்தர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினச்சோம். அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்ணோம். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் பேஸ் பண்ணாங்க. இல்லை பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதால் இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாக போகிறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டைரக்டர் ஆக்குனார். எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே, நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ என்ன கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். எஸ். மனதாலும் தன்னை படத்துக்கு படம் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படம் மூலம் வெற்றி பெற வேண்டும். இப்போது சிறப்பு விருந்தினர்களுடன் ஒரு குரூப் போட்டோ, அது முடிந்த பிறகு கொஸ்டின் ஆன்சர்.